பாரம்பரிய சமையல். பாரம்பரிய பொங்கல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வரகரிசி வெண்பொங்கல். வரகரிசி வெண்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி, சிறுபருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை, எண்ணெய், நெய், பெருங்காயத்தூள், இந்துப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த சிறுபருப்பை வந்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது நம்ம வறுத்து செய்யும்போது இந்த வெண்பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழைய வேக வைக்கலாம். அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதை ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் போட்டு நல்லா புடச்சிக்கோங்க. புடச்சிட்டு அந்த பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறி லைட்டாக கலர் மாறி வருது இல்லைங்களா? ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறினோடனே என்ன பண்ணுங்கள், நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோன்னா வரகரிசி சீக்கிரம் வெந்துடும். வரகரிசிலே வந்து பச்சரிசி, அதாவது பாலிஷ் பண்ண அரிசி, பாலிஷ் பண்ணாத அரிசின்னு இருக்குது. புழுங்கல் அரிசியாக இருந்தால் லேட் ஆகும், பச்சரிசியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே ஊற்றிக்கோங்க. ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதுலேயே அரிசியும் சேர்த்துக்கலாம். இதுலேயே அரிசியும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீக்கிரமே வெந்துடும். நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு போடுறேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அது வாசனை நல்லாயிருக்கும். வெந்த பிறகும் நம்ம தாளிக்கும் போதும் பெருங்காயம் சேர்க்கணும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு சின்ன, அதாவது 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வந்து நல்லா நசுக்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டி போடுங்க. அந்த காரத்துக்கு நம்ம சேர்க்குறோம். மிக்சியில் போட்டுட்டு சும்மா லைட்டாக அந்த நசுக்குனா எப்படி வரும் அந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இந்த அளவு போதும். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது அந்த பச்சை மிளகாய், இஞ்சி சேர்க்கும் போது கொஞ்சம் காரத்தோட பொங்கல், வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அளவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இஞ்சியும் பச்சை மிளகாய் அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நல்லா குழைய வேக விடுங்க. நல்லா குழஞ்ச பிறகு நம்ம தாளித்து ஊற்றிட்டோம்னா வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா குழைய வேக விடுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஃபுல்லாக நெய் சேர்த்தா திகட்டும் இல்லைங்களா? அதனால் நான் கொஞ்சம் பாதி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் சேர்க்குறேன். பாதி நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக அதுலேயும் சேர்க்க போகிறோம், அதனால் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிய விடுங்க. அந்த பொரிஞ்சு நல்லா வெடித்து வரும்போது தான் அது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெண்பொங்கலில் இருக்கிற மிளகு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அது காரமாக இருக்கும். இதை பொரிய விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரமே இருக்காது, அந்த மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். அது பொரியட்டும். இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம பொங்கலுக்கு மிளகு சீரகம் போட்டு தாளிப்போம். அதுலேயும் இஞ்சி சேர்த்துருக்கோம். பொடியாக கட் பண்ண இஞ்சியையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்து அதையோட வறுத்துக்கோங்க.
இது எல்லாமே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நம்ம அதில் பொங்கலில் ஊற்றி கலர வேண்டியது தான். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலரி விடுங்க. கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கல் வந்து கையில் அந்த கரண்டியில் எடுத்து இப்படி போடும்போது நல்லா அப்படியே ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். சத்தான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிறுதானியத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம சாதாரணமாக அரிசியை வச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி சிறுதானியத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல சத்து கிடைக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலே நம்மளுக்கு நோய் எதுவும் வராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வரகரிசியை வச்சு வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.